இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா மட்டன் சுக்கா தான். அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் 1/4 ஸ்பூன் போடணும். அப்புறம் வீட்டு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மட்டன் மட்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்புறமே குக்கரில் 6 விசில் விடணும். அப்போ தான் சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் ஊற்றணும். அப்போ தான் இன்னும் சாஃப்டாக இருக்கும், மட்டன் நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்புறமே ஒரு கடாய் வச்சு நம்ம கல்லெண்ணெய் மரச்செக்கெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஏலக்காய் துண்டும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிப்போம். இதுமாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய ஆனியன் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி ஆஃபாக போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் பாயில் ஆகிடுச்சுன்னு பார்த்தோம். நல்லாவே வெந்திருக்கு, அந்த ஸ்மெல் நல்லாவே எனக்கு வருது. அப்புறமே ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் மட்டனை நல்லா அந்த ஆனியன் கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓரளவுக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமே பெப்பர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்புறமே மல்லி இலை தூவி இறக்குனா சுவையான டேஸ்டான மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்க்கும்போது செம டெம்டேட்டிங்காக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.